Hey guys, இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன 10 கிரைம் படங்களை வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த படங்கள்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த படங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைரேஜ் அப்படின்னு சொல்லி 2025 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்கு IMDbல 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து படத்தோட ஆரம்பத்திலேயே அவங்களோட பாய் ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 நாளையில் அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சேருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ ஒரு பென்ட்ரைவ் இருக்காமா. ஸோ அந்த பென்ட்ரைவ் வேணும்ன்றதுனால நிறைய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. ஸோ உண்மையாலே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அந்த பென்ட்ரைவ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போற படம் தான் இந்த மைரேஜ் அப்படின்ற படம். இந்த படம் வந்து தரமான படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே ஸ்லோவாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 Graves அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் சீரிஸ். என்னடா படம் சொல்லிட்டு சீரிஸை கொண்டு வந்துருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோட் தான் இருக்குது. இந்த 3 எபிசோடுமே பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு படம் பார்க்குற ஃபீல் தான் நமக்கு வரும். ஸோ இதை ஒரு படமாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே வந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கதையோட தான் வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட டெட் பாடியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணோட டெட் பாடியை வந்து கிடைக்காது. ஸோ அந்த இன்னொரு பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத அந்த பொண்ணோட பாட்டி வந்து தேட ஆரம்பிப்பாங்க. தன்னோட பேத்தியை வந்து எப்படி கடைசியாக தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத விறுவிறுப்பாக இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறையவே வச்சிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு தரமான சீரிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாமிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோட ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பர்ஸை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்ஸ் வந்து யாரோடது அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணவே அவரே எதிர்பார்க்காத நிறைய மிஸ்ட்ரி வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் விடுங்க, படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் கடைசி 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே வந்து கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் வந்து நிறைய வெளியே வரும். ஸோ அந்தளவு வந்து ட்விஸ்ட் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து வியர்டாக தோணும், ஒரு சில பேருக்கு வந்து ட்விஸ்ட் மாதிரின்னு தோணும். ஸோ அது வந்து ட்விஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சான படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ZEE5ல தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் தான் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2025ல். இது வந்து ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு ட்ரிப் மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறாங்க. ஸோ போனவங்க திருப்பி வீட்டுக்கு வரல. ஸோ அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்றத நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துலேயும் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMDbல 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான ராட் அகலி பென்சால் மர்டர் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட ப்ரொனன்சியேஷன் தப்பு அப்படின்னா தப்பு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து கொடுக்குறேன், அந்த படத்தோட ஸ்பெல்லிங் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்சால் ஃபேமிலி அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டாக மர்மமான முறையில் 6 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்களோட கொலைகளுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பானான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லாவே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. IMDbல 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா The Thursday Murder Club அப்படின்ற ஒரு படம். இது ஒரு ஹாலிவுட் படம் தான். இதோட கதை என்ன பார்த்தீங்கன்னா 3 வயசானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வியாழக்கிழமானாவே பழைய கேஸ் இருக்கும்ல, மர்டர் கேஸ், அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க இப்படி படிச்சுட்டு இருக்கவே பிரசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது இந்த 3 பேர் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்சான படம்னு வந்து சொல்லுவேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் தொடர்ச்சியாக ஒரே பேட்டர்னில் வந்து கொலைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதே கிராமத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கூட வந்து லைப்ரரி வச்சிருக்க நம்ம ஹீரோ வந்து எதனால் இந்த கொலைகள் வந்து நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரைக்குமே சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க. இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான படம்னு வந்து சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைன்ஸ் கேட் பிளேல வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் குடு ஷாப் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஷார்ட்ஸில் பேசியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாராய கடையில் அந்த சாராய கடையோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டிக்கிறாரு நைட்டா. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 11 பேர் வந்து சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 11 பேரில் தான் வந்து கொலைகாரன் இருக்கான். அதை வந்து எப்படி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாகவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனி லிவ்ல தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவலான ஒரு படம்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஊரில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது, ஒரே பேட்டர்ன்லேயே வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து யார் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுன்றதை சொல்லவே முடியாது, ஏன்னா அது வந்து ட்விஸ்ட்டுக்கும் மேலேன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான படம் இது. ஸோ இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு மாஸ்டர் பீஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. செகண்ட் பிளேஸில் செகண்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காண்டா அப்படின்ற ஒரு படம். ஸோ அந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆக்டராக இருக்காரு. ஸோ அவருக்கும் டேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆகவே ஆகாது. அந்த டைமில் ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொலை ஒன்று நடந்தது. ஸோ அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றத ரொம்ப விறுவிறுப்பாகவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யார் அந்த கொலை பண்ணா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரேக சித்திரம் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் ஒன்று நடந்தது. ஸோ அந்த மர்டரை இப்போ நம்ம ஹீரோ வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான ட்விஸ்ட்லாம் வருது, யார் அந்த கொலைகாரன் அப்படின்றத ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சோனி லீவில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் செகண்ட் மூவி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வாட்டி பேசிட்டேன். ஸோ ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸில் ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போய் முடிப்பாங்க இந்த படம் வந்து. ஸோ வேற லெவல் இன்வெஸ்டிகேஷனும் வேற லெவலில் இருக்கும். அண்ட் படத்தோட ட்விஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம 10 கிரைம் படங்கள் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனது. இன்னும் நிறைய படங்கள் வந்து இருக்குது. ஸோ இதோட பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆர்என் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படங்கள்லாம் நீங்கள் எது மிஸ் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படங்களில் எதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, எதெல்லாம் வேற லெவலில் இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் புதுசாக வந்து அந்த கமெண்ட்டை படிக்கிறவங்க அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.